அஸ்ஸலாமு அலைக்கும். டிவி வாங்கியிருக்கோம். எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன டிவி? நான் ஸ்மார்ட் டிவி வாங்கியிருக்கோம். இப்போ பக்கத்து வீடு எல்லாத்துலேயும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, ஜி5, ஆஹா, சன் நெக்ஸ்ட்டு, ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஓடிடி ஆப்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் அது ஓட முடியலையே அப்படின்னு கவலையாக இருக்கல உங்களுக்கு. கரெக்ட். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின டிவி இல்லாமல் நான் ஸ்மார்ட் டிவி விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பீங்க. வெளிநாட்டில் தான் கொண்டு வந்திருப்பீங்க. 50,000 60,000 கொண்டு வந்திருப்பீங்க. 1,00,000 டிவி கூட கொண்டு வந்துருக்காங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் இப்போ டிவி நல்ல கண்டிஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த டிவியோட இப்போ கிடைக்காது. பட் இருந்தாலும் அந்த டிவி வந்து ஸ்மார்ட் டிவி இல்லை, நான் ஸ்மார்ட் டிவி. அதில் என்ன பார்க்கலாம்னா கேபிள் டிவி பார்க்கலாம், டிடிஹெச் பார்க்கலாம், டிவிடி பிளேயர் போட்டு பார்க்கலாம். சில டிவியில் வந்து பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷன் தான் அதில் இருக்கும். ஆனால் இப்போ வர டிவி எல்லாமே வந்து ஸ்மார்ட் டிவி. பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட ஆடியோ வீடியோ எது வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ டவுன் பண்ணிக்கலாம், எது வேணுமோ பண்ணலாம். ஆனால் இப்போ உங்கள் டிவியில் வந்து அதை பண்ண முடியாது. இப்போ அந்த டிவி விற்கவும் முடியாது, விற்றா அந்த ரேட்டுக்கு போகாது. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நாங்கள் ஒரு சொல்யூஷன் தரோம். ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் 4K ஆண்ட்ராய்ட் ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் எப்படின்னா வந்து உங்களுடைய சாதா டிவியை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்மார்ட் டிவியை மாற்றிடும். இந்த ஸ்மார்ட் பாக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிவி எல்இடி எல்சிடியாக இருந்தால் HDMI இன்புட் கொடுத்துக்கிறங்க. இல்லை உங்கள் டிவி பழைய டிவி, என்ன பழைய டிவி வாங்க ட்ரெங்குப்பட்டி டிவி வாங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதாவது பெருசாக இருக்கும், எல்ஜி சாம்சங் சோன்லாம் வந்திருக்கும், சிஆர்டி மானிட்டர், அந்த மாதிரி டிவிக்கு வந்து ஏவி இன்புட் இருக்குது. இதில் சிங்கிள் பின்னு குத்தி இதில் 3 பின்னு வெளியே வரும். அந்த 3 பின்னு ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ. இதை வந்து உங்களுடைய பழைய டிவியில் மாட்டிங்கன்னா அதில் யூடியூப்லாம் பார்க்கலாம். தமிழ்நாடுக்குள்ளே அனுப்புகிறோம். உங்கள் நட்பு வட்டாரங்கள் இந்த மாதிரி டிவி வச்சுருந்தாங்கன்னா, அதாவது ஏற்கனவே வெளிநாட்டில் வாங்கினது இல்லை லோக்கலில் வாங்கின இந்த டிவி வச்சுருந்தாங்கன்னா அவங்க டிவியை ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது ஆண்ட்ராய்டு 12 உள்ள வெர்ஷன் உள்ளது. சவுண்டை விட்டு பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு டிஜிட்டல் கிளாரிட்டி அதிலே போட்டிருப்பாங்க என்னென்ன வருதுன்னு. நீங்கள் என்னென்ன ஆப் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயும் டவுன்லோட் பண்ணி சில ஆப் இருக்கும், உங்களுக்கு தேவையான பண்ணிக்கலாம். மெயினாக இதை மாட்டின உடனே வைஃபை கனெக்ட் பண்ணணும். வைஃபை தான் இம்பார்ட்டன்ட். வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிவி அப்படியே ஸ்மார்ட் டிவியாக மாறிடும். உங்களுக்கு தேவையானலாம் பார்க்கலாம். எல்லோரும் பார்த்தாங்களே சுற்று வட்டாரத்தில், அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட ஜிமெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டிவி சேனல் சம்மந்தப்பட்ட ஆப்பாக வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. அதில் தமிழ் டிவின்னு ஒரு ஆப் இருக்கும், தொலைக்காட்சின்னு ஒரு ஆப் இருக்கும். 2 இருக்கும். 2யுமே டவுன்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடக்கூடியது, அதாவது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் எங்கெங்கே ஓடுது லோக்கல் சேனல்ஸ், அவங்க எல்லாம் வந்து இந்த பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டிவியில். நீங்கள் அந்த சேனல் இப்போ ஃப்ரீயாக பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு அமேசான் பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, ஜி5, ஹாட்ஸ்டாரு, சோனி லைவ், ஆஹா, சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஓடும். அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நட்போட்டங்கள் யாராவது வாங்குவாங்க. கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.